ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை இருந்தது. நேத்தியே பண்ணணும்னு நினச்சேன். கொஞ்சம் டைம் இல்லாதனால அதை நேற்று பண்ண முடியல. என்னென்னா இந்த மிளகு சீரகம் அந்த கடுகு பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பாக்ஸு கொஞ்சம் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. எப்போவுமே கிச்சன் டீப் க்ளீனிங் பண்ணுறப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். மற்ற டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். நம்ம அடிக்கடி இப்படி வாஷ் பண்ணி வைக்கிறதுனால தான் நமக்கு கிச்சனில் இந்த ஆயில் பிசுப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது பாக்ஸு. அதே மாதிரி டீப் கிளீனிங் அப்போ நமக்கு ரொம்ப வேலை கொடுக்காது. பாக்ஸை தேய்ச்சி கழுவுற அளவுக்கு அப்பப்போ பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா பாக்ஸுமே வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டேன். ஈவினிங்காக எடுத்து ரீஃபில் பண்ணிட வேண்டியதுதான். அப்புறமா அந்த வேலையை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு டேட்ஸ் பனானா போட்டு மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தேன். அதை கொடுத்து பாப்பாவை குடிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நான் லஞ்ச் ரெடி பண்ணினேன். லஞ்சுக்கு இன்றைக்கி குழம்பு பண்ணலான் இருந்தேன். அப்போ சொன்னாங்க வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் நைட்டு சரியான மழை, காற்றுல நல்லா தேங்காய் ஒரு 10 தேங்காய் மாதிரி விழுந்துருந்தது மரத்தில். சரி, தேங்காய் தான் இருக்கே, வெரைட்டி ரைஸ் தான் அப்பா கேட்குறாங்களே, தேங்காய் சாதம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் தேங்காய் சாதம் தான் பண்ணியிருந்தேன். தேங்காய் சாதத்துக்கு முட்டை ஃப்ரை பண்ணிவிட்டு சோயா சங்க் உருளைக்கிழங்கு போட்டு மசியல் பண்ணியிருந்தேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.